everyone, welcome. நான் Abhi Sekar. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு எவ்ரிடே மேக்கப் லுக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நார்மலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய மேக்கப் வீடியோஸ் கீழே இந்த கமெண்ட் நீங்கள் பார்க்கலாம். லைக் இந்த டால்கம் பவுடர் தான்ப்பா என்னோட ஒரே மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிராண்டோட டால்கம் பவுடர் போட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டால்கம் பவுடரை பேஸாக வச்சு சிம்பிளாக குயிக்காக எப்படி வந்து எவ்ரிடே மேக்கப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக எடுத்ததுமே டால்கம் பவுடர் ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நிற்காது, ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. முக்கியமாக ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு அப்படின்னா சொல்லவே வேணாம், அப்படியே வந்து எல்லாம் ஒழுகி ஓடிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேஸ் செட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோனர் அப்ளை பண்ணிக்க போகிறோம். நான் வந்து மைசெலர் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோடய டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணது. ஸோ நான் வந்து அதை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பேஸ் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த டால்கம் பவுடர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோகுல் சாண்டல் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரஷ் வச்சு கூட அப்ளை பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கை வச்சு தான் அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் வந்து கை வச்சு அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் கவரேஜ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். லைக் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணால் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து பவுடர் அப்ளை பண்ணுறப்போ நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஃபேஸ் மட்டும் ஏதோ வெள்ளடிச்ச மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுறத வெட் அண்ட் வைல்டோட ஐப்ரோ கிட் யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது இங்கேருந்து மிரர் பார்க்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஐலைனர், காஜல் எதுவுமே இன்றைக்கி போட போகிறது கிடையாது. யூஸ்வலாகவே எவ்ரிடே பேசிஸில் போட மாட்டேன். ஓகேவா? ஸோ நான் வந்து ஐ ஷேடோ லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்குவேன். லைக் நீங்கள் வந்து எய்தர் இந்த மாதிரி வந்து ஒரு பிங்கிஷ், பீச்சிஷ் டோன் அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரௌன் டோன்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து எப்போவுமே வந்து இதை அப்ளை பண்ணி உடச்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து லைட்டாக எடுத்து ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் டெய்லி பேசிஸில் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கண்ணை ஹைலைட் பண்ணி காட்டலாம். லைக் வந்து காஜல் போடுறதா இருக்கட்டும், ஐலைனர் போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். எனக்கு வந்து லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து என்னோடய கண்ணை வந்து நான் ஹைலைட் பண்ணாமல் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு நியூட் ஷேட் தான் எடுத்துருக்கேன். எல்லாத்தோட லிங்க்கும் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ யா,
மேக்கப் லுக் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். பார்த்தா வந்து மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னு தெரியாது. பட் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு சின்ன பிரைட்னஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கேயும் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.